3.0 அந்த அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 20 பேர் வாரிசு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு லிஸ்ட்டை நேற்று ராகுல் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்து நாம் விவாதத்தில் பேச இருக்கின்றோம். நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியின் நாகராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதே போல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சந்திரசேகர் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நாகராஜ் சார், உங்கள்கிட்ட தான் துவங்கலாம் என்று இருக்கின்றேன். அதாவது இப்போ நேற்று ராகுல் அவர்கள் ஒரு 20 பேர் லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்களையும் ஆர்டிஜி சேர்ந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களையும் குறித்து பேசும்போது அவர் வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் என்ற விஷயத்தை பெரிதாக பேசியிருக்கிறார் அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பலரும் குற்றச்சாட்டினார். எப்போ அந்த 20 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இந்த 20 பேர் அமைச்சர்கள் இருக்கக்கூடியவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே அமைச்சர்கள் வாரிசு அரசராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்களுடைய கருத்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் சொல்கின்ற கருத்து வாரிசு அரசியல். பட் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டு குடும்ப அரசியல். இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் நாட்டை முழுவதுமாக கபலீகரம் செய்து அவர்கள் விருப்பப்படுவதையெல்லாம் நிற்க வைத்து வெற்றி பெறுவது என்பது குடும்ப அரசியல், டைனாசிட்டி என்று அதை சொல்லுகிறார். ஆனால் வாரிசு அரசியல் என்பது தலைமையில், நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இதற்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் நம்முடைய பிஜேபியில வாஜ்பாய் அவர்கள். அதற்கு அடுத்தது பிரைம் மினிஸ்டரா வந்திருக்கிறவர் நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்ன உறவு? அண்ணன் தம்பியா, மாமன் மச்சானா, தந்தை மகனா? இதெல்லாம் உண்மை இல்லை. வாஜ்பாய் அவர்கள் பீகாரை சேர்ந்தவர், ஒரு தேசபக்தர். இந்த கட்சியில் பல ஆண்டுகள் கடுமையாக உழைத்து அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார். அதே போல் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர். அவருக்கும் வாஜ்பாய்க்கும் நான் சொன்னதில் உறவில்லை. அவரும் தொடர்ச்சியாக பல சாதனைகளை புரிந்து குஜராத் முதலமைச்சராக இருந்து அந்த இடத்தை தொட்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் தமிழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார். ஸ்டாலினுக்கு அப்புறம் அவருடைய பேரன் முன்னிறுத்தப்படுகிறார். டெல்லியில் எடுத்துக்கங்க, நேரு அவர்கள் வந்தார்கள். உண்மையிலேயே அன்னைக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டியில தேர்வு செய்யப்பட்ட தலைவர் பிரதமருக்கு என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். ஆனா காந்தி மூலமா ரெக்கமெண்டேஷன் பண்ணி நேரு அவர்கள் அந்த இடத்தை பெற்றுக்கொண்டு காந்திங்கிற பெயரையே இவங்க வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க குடும்ப பெயர் காந்தே. இந்திரா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் காந்தே தான், பெரோஸ்கான் காந்தி அவருடைய அந்த குடும்ப பெயரை. மகாத்மா காந்தியுடைய பெயரை காந்தி என்று இந்திரா காந்தி என்று மாறி, அது பின்னர் ராஜீவ் காந்தியாக மாறி, ராஜீவ் காந்தி இப்பொழுது ராகுல் காந்தி ஆகி, இத்தாலியிலிருந்து வந்த சோனியா அவர்களும் சோனியா காந்தியாக மாறி, இன்னைக்கு முழுமையாக ஒரு குடும்பம் இந்த மிக பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் கட்சியை இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தலைவர் கார்கே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நாங்க ஒரு பட்டியலுக்கு மரியாதை சொன்னாங்க. கார்கே என்ன பலன் இருந்தது? மன்மோகன் சிங் இருந்தார், அவர் எப்படி நடத்தப்பட்டார்? நரசிம்மராவ் எப்படி நடத்தப்பட்டார்? ஒரு குடும்பம் அரசியல் என்பது அந்த குடும்பம் முழுமையாக அந்த கட்சி மட்டுமல்ல, எல்லா பதவிகளிலும் தலையை நுழைத்து யாரையும் அந்த கட்சிகளுக்கு தோத்து வேற வந்துட முடியாது. ஏறக்குறைய டைனாசிட்டி, ராஜாக்கள் முறை மாதிரிதான். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, நடந்த விஷயம் நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கனிமொழியார் கருணாநிதி அவர்களுடைய மகள். அந்த கட்சியில் வேற சீனியர் லீடர்ஸே கிடையாதா? இது குடும்ப அரசியல். இதுதான் குடும்ப அரசியல். சோ இது ரெண்டுள்ள வித்தியாசத்தை நீங்கள் நல்லாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் அரசியல் இருக்கிறேன்,
என்னுடைய மகன் அரசியலுக்கு வருவது என்பது வேறு. அது அவருடைய திறமை இருந்தால் அவர்கள் நாட்டுக்காக பாடுபடலாம். தலைமை முடிவு செய்யும். தலைமை ஒரு குடும்பம் அல்ல. அந்த தலைமையில நாளைக்கு நானும் அமர்வேன். கண்டிப்பா சார். முதல் சுற்று முடிச்சு திருப்பி ரெண்டாவது முதல் சுற்றை முடிச்சு பேசுவோம். திருப்பி நம்ம பேசுவோம் தொடர்ந்து. சார் சந்திரசேகர் சார், நம்ம நாகராஜ் சார் சொல்றாரு டைனாஸ்டி, அதாவது வந்து குடும்ப அரசியல் என்பது வேறு, வாரிசு அரசியல் என்பது வேறு, அதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு உதாரணங்களை முன்வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சந்திரசேகர் சார்? முதல்ல இவங்க வந்து குழப்புறதுல, திசை திருப்புறதுல எல்லாம் அவர்கள் பிரதமரிலிருந்து நமது விவாதத்தில் வருகிறவர்களே எல்லாம் திறமையானவர்கள். நான் அதற்கு தான் குறுக்க எப்பொழுதுமே அவர்கள் குறுக்கீடு செய்வதில்லை. அவர்கள் சொல்வதற்கு மட்டும் நான் சில பதில்களை சொல்ல விரும்புறேன். முதல்ல காந்தி பெயரை வந்து குறிப்பிட்டார், அதுவே தவறு. ஏன்னா காந்தி என்ற இருந்ததை சுதந்திரத்திற்கு முன்பே அவர் ஃபெரோஸ் காந்தி என்று இருந்ததை நான் காந்திக்காக என்னுடைய மகாத்மா காந்தியின் மீது உள்ள பற்றின் காரணமாக நான் காந்தி என்று மாற்றிக்கொள்கிறேன் என்று மாற்றிட்டு இருக்கார். கஜெட்லேயே 1947க்கு முன்பே மாற்றி 48 எல்லாம் கஜெட்லேயே வந்துடுச்சு. அவர் அதற்காக மாற்றிக் கொண்டிருக்கிறார். முதல்ல அதை சொல்ல விரும்புறேன். ஒன்று. இரண்டாவது, இந்திய பாரம்பரியம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லோருக்குமே தெரியும். நீங்க கணவர் யாராவது, நீங்க நேரு அவர்களே எடுத்துக்கொண்டால், நேரு அவர் கமலா அவர்கள் வந்து கமலா நேரு என்று இருந்தது. அதே போல அவருடைய தங்கை பெயரெல்லாம் வேறு வேறு பெயர்கள்ல தான் இருந்தது. நேரு பெயர்களைத்தான் சுற்றி கொண்டிருந்தார்கள் அந்த குடும்பம் ஃபுல்லா. ஆனா வேறொரு குடும்பத்திற்கு மணமுடித்து சென்ற பின் பெண்களுடைய பெயர்கள் வந்து அவர்கள் கணவர் பெயரில் தான் எப்பொழுதுமே அழைப்பது நம்முடைய இந்திய பாரம்பரியம். அது வந்து திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஃபெரோஸ் காந்தியை திருமணம் செய்ததால் காந்தி என்ற பெயரை அவர் குடும்ப பெயராக சூட்டிக் கொண்டார். அதன் அடிப்படையிலேயே இந்திரா காந்தி, அடுத்தது அவருடைய மகனாக ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்தியை திருமணம் செய்ததால் சோனியா காந்தி என்றுதான் வந்திருக்கிறதே தவிர காந்தி என்ற பெயரை அபகரித்து யாரும் வைத்துக் கொள்வதில்லை, அதை வைத்துக் கொள்ளவில்லை என்பதில் முதலில் தெரிந்து கொள்ளணும். அவர் பிரதமரே கூட தவறான தகவலை பாராளுமன்றத்திலேயே பதிவு பண்ணார். நேரு என்ற பெயரை நீங்கள் ஏன் வைத்துக் கொள்ளவில்லை என்று. எப்படி நேரு என்ற பெயரை அவர் வைத்துக் கொள்ள முடியும்? அவர் வந்து அடுத்த குடும்பத்தின் ஒரு மகனாக சென்று அங்கு இருப்பதனால் அந்த காந்தி என்ற பெயரை குடும்ப பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் முதல்ல அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இனியாவது இப்படி தவறான தகவலை வெளியில் தெரிவிக்க வேண்டாம். மன்னிக்கணும், காந்தி என்பது அவருடைய குடும்ப பெயர் அல்ல. காந்தி என்ற பெயரை வாங்கி அவர் வைத்துக் கொண்டார், மாற்றிக்கொண்டார், அவ்வளவுதான். அதுக்காக காந்தி என்பது பெரோஸ்கான் காந்தி, காந்தியுடைய குடும்ப பெயர் அல்ல. இல்ல, என்னுடைய சம்பந்தம் இல்லை. இவராக அந்த பெயரை வைத்துக் கொண்டார், அவ்வளவுதான். தவறான தகவலை சொல்றீங்க, இன்னுமே தவறான தகவல் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு என்னுடைய பெயரை நான் காந்தி என்று மாற்றிக்கொண்டால், அதாவது சந்திரசேகரன் என்று இருந்தால் சந்திரசேகரன் காந்தி என்று நான் மாற்றிக்கொண்டால், என்னுடைய மகனோ அல்லது அடுத்த வாரிசுகளோ காந்தி என்ற பெயரை குடும்ப பெயராக வைத்துக் கொள்வார்கள். அது என்னுடைய பெயர், என்னுடைய விருப்பம். சொல்றேன் சார், நீ காந்தி பெயரை வாங்கி நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொல்றேன். வாங்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய குடும்ப பெயரான காந்தாவை விட்டுவிட்டு பெயரை விட்டுவிட்டு காந்தி என்ற பெயரை போட என்ன காரணம் பெரோஸ்கான் காந்தி நான் கேட்கிறேன். சார் அவர் பேசி முடிக்கட்டும். அவர் பேசி முடித்த அப்புறம் உங்க நேரத்தில் நீங்க பேசலாம். அதாவது ஒவ்வொரு விருப்பங்க, பெயர்கள் என்பது பலருடைய விருப்பம். நேரு என்று கூட இன்றைக்கு நிறைய பேர் வைத்துக் கொள்கிறார்கள் குடும்ப பெயராக. இன்றைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டிலேயே கூட நேரு, இந்த காந்தி, ராஜீவ் காந்தி பெயரெல்லாம் நிறைய வைத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன எரிச்சல் என்று சொன்னால், யாரும் மோடி என்று வைத்துக் கொள்வதில்லை. இந்தியாவில் யாராவது மோடி என்று பெயர் வைத்திருப்பார்களா என்று எண்ணி பார்த்தால் எண்ணிக்கையில் கூட இருக்காது. இவர்களுடைய கட்சி பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, மோடி பக்தர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி, மோடி என்ற பெயரை யாரும் சுட்டிக் கொள்வதில்லை. வாஜ்பாய் என்ற பெயரை யாரும் சுட்டிக் கொள்வதில்லை. ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் காந்தி, நேரு, ஏன் இந்திரா காந்தி என்று பலருக்கு பெயர் இருக்கிறது, ராஜீவ் காந்தி என்று பலருக்கு பெயர் இருக்கிறது. இதெல்லாம் காங்கிரசின் மீது பற்றுள்ளவர்கள் வைத்துக் கொள்கின்ற பெயர். அவர்களுடைய குடும்ப பெயராக அது தொடர் வழியாக வைத்துக் கொள்கிறார்கள். இது ஒரு பக்கம். நீங்க இந்த தவறையே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம் என்பதற்காக இந்த பதிவை சொல்றேன். இரண்டாவது, நீங்க வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு ரெண்டையும் பிரிச்சு பேசினார். இரண்டுமே அவர்கள் கட்சியில் இருக்கிறதுன்னு சொல்றேன். அதாவது முதல்ல வாரிசோ குடும்பமோ மோடி அவர்களுக்கோ வாஜ்பாய் அவர்களுக்கோ இல்லை என்பதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க முடியாது. அதை பற்றி நாம் பேச முடியாது. அவர்களுக்கு குடும்பம் இல்லை அல்லது வாரிசு இல்லை என்பதற்காக நாம் எதுவும் செய்ய முடியாது. இன்னொன்று, நீங்க அவர்களுடைய கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு தேவகவுடா அவருடைய மகன் தான் அவருடைய கட்சியின் தலைவராக இருக்கிறார், குமாரசாமி இருக்கிறார். அது வந்து வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா? அவருடைய மகன்கள் தான் வழி வழியாக இருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்துல அத்தனை பேரும் அந்த கட்சியில இருக்காங்க. அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி தான் இன்றைக்கு சிராக் பாஸ்வான் கையில் வந்திருக்கிறது. அவருடைய மகன். அது குடும்ப கட்சியா அல்லது வாரிசு அரசியல் கட்சியா என்பதை முதல்ல தெரிவிக்கணும்.
அதே போல இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு என்று எடுத்துக்கொண்டால் அவர் NT ராமராவ் அவர்களுடைய மருமகன். அவருடைய மகள் இன்றைக்கு பாஜக தலைவராக ஆந்திராவில் இருக்கிறார். புரந்தரேஸ்வரி தான் பாஜக தலைவர் ஆந்திராவில் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய, அதாவது எர்ரன் நாயுடு என்று சொல்லப்படுகின்ற ஏற்கனவே தெலுங்கு தேசத்தில் மத்திய அமைச்சராக இருந்தவருடைய மகன் தான் இன்றைக்கு தெலுங்கு தேசத்தில் மோகன் நாயுடு என்பவர் விமான போக்குவரத்து துறை அமைச்சராக ஆகியிருக்கிறார். ஒவ்வொன்றும் இப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்கலாம். அப்னா தளம் என்று சொல்லப்படுகின்ற அதுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டேல் என்று ஆரம்பித்தவர், அது அனுப்பிரியா பட்டேல் அவருடைய மகள், அவர் தான் இன்றைக்கு அப்னா தளம் கட்சியை நடத்தி இருக்கின்றார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குடும்ப அரசியலா வாரிசு அரசியலா? இப்படி நீங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் என்று பிரித்து இவர்கள் குழப்பி அதனை செய்ய முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு 89க்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலும் எடுத்துக்கொண்டால் 1989 ராஜீவ்காந்தி காலத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றன. 15 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அதற்கு மேல் ஆட்சியில் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த காந்தி குடும்பத்தில் இருந்தவர்கள், அதாவது இந்திரா காந்தி நேரு பரம்பரையில் வந்தவர்கள் யாரும் ஆட்சியில் இல்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இரண்டாவது, நீங்க கட்சி தலைவராக திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் என்ன செயல்படுகிறார், பொம்மையாக இருக்கிறார் என்பது போல குறிப்பிடுகிறார். அது அதை கொச்சைப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ராஜ்யசபாவுடைய எதிர்கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறார். இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நான் ஒரு எதிர்கேள்வி வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு JP நட்டா தான் பாஜக தலைவராக இருக்கிறார். இன்றைக்கு மோடி அவர்களை மீறி நட்டாவால் செயல்பட முடியுமா என்பதை ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டு சொன்னா எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா மோடி அவர்களை மீறி நட்டா தான் சுயமாக செயல்படுகிறார் என்று சொன்னால் யாராவது நம்ப முடியுமா என்பதையும் நான் கேள்வியா வைக்க விரும்புறேன். நீங்கள் ஒரு விரலை எங்களை நோக்கி நீட்டுகிறீர்கள் என்று சொன்னா உங்களை நோக்கி 4 விரல்கள் இருக்கிறது என்பதையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். இதைதான் நான் குறிப்பிட விரும்புவது. இன்றைக்கு 20 பேர் என்ன ராகுல் காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டியது என்ன? நீங்க வாரிசு அரசியல், குடும்ப அரசியல்னு வாய்கிடிய எல்லா இடத்துலயும் பேசுறீங்க. ஆனா மந்திரி சபையில கிட்டத்தட்ட 20 பேருக்கு நீங்க வாரிசு குடும்பம் என்று எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்க உங்க கட்சியை சேர்ந்த வாரிசுகள் ஒரு பக்கம், அதாவது மாதவராவ் சிந்தியாவில் இருந்து தர்மேந்திர பிரதான், அது போல பியூஷ் கோயல், ஜெயந்த் சௌத்ரி கூட வாரிசு அரசியல் தான், குடும்ப அரசியலும் வரும். அந்த கட்சி பாத்தீங்கன்னா ஜெயந்த் சௌத்ரியுடைய கட்சி சரண் சிங்குடைய கட்சி தான். அவருடைய மகன் அவர் அந்த கட்சியை வச்சிருக்காரு. அவ்வளவுதான், அவர்கள் வாரிசுகள் தான். நீங்க வாரிசோ குடும்பமோ நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு மக்களிடம் நின்று வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்றால் நீங்கள் யாராக இருந்தாலும் மக்களுடைய அங்கீகாரம் இருந்தால் அவர்கள் வருவதில் எந்த தவறும் கிடையாது. நீங்க அதுல வாரிசு குடும்பம் என்று குழப்பி இதனால் எந்த விதமான பலனும் இல்லைங்கிறத கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். சார் நாகராஜ் சார், இப்போ அவர் சொல்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கும் பிரதமர்கள் நரசிம்மராவ் இருந்திருக்கிறார், மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார். நாங்க கூட எங்க வாரிசு அரசியல் படியோ ஒரு குடும்ப அரசியல் படியோ பிரதமர் பதவியோ இல்லை இப்ப தலைவர் பதவி நாங்க அலங்கரிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாருல்ல, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல சார், முதல்ல நான் அவர் சொன்னதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதாவது காந்தி ஒரு குடும்ப பெயர் எப்படி வரும்? என்னுடைய தந்தையார் பெயர், என்னுடைய முப்பாட்டன் பெயர், இவையெல்லாம் வர்றது அந்த குடும்பத்தை சார்ந்த பெயர். நான் ஏதோ ஒரு பெயரை வாடகைக்கு வாங்கி கொண்டு அல்லது ஒரு பெயரை விருப்பப்பட்ட பெயரா வைத்துக் கொண்டால் அதை எப்படி குடும்ப பெயராக ஏற்றுக்கொள்ள முடியும்? பெரோஸ்கான் என்பது அவருடைய தந்தையார் பெயர். சோ பெரோஸ்கான் வம்சத்தை சார்ந்தவர்கள் அவருடைய தந்தையார் பெயரை பெரோஸ்கான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா அவர் வாங்கிய ஒரு பெயரை, அது குடும்ப பெயர் அல்ல, விருப்பப்பட்டு வாங்குறார், வாங்கி தனக்கு வைத்துக் கொள்கிறார். இது நோக்கம் என்ன? இது திட்டமிட்டு செய்யப்பட்டது. காந்திக்கு இந்திய அரசியலில் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஆக அந்த பெயரை நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டால் இங்கே பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம். பதவிக்காக வாங்கப்பட்ட பெயர் காந்தி, அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புறேன். பெரோஸ்கானுக்கு பிடித்து போய் ஏன் வாங்கணும் காந்தி பெயரை? நிச்சயமாக பின்னணியில ஒரு பெரிய குடும்ப பின்னணி இருக்கிறது. அந்த பெயரை பெரோஸ்கான் காந்தி என்று வைத்திருக்கலாம். பின்னர் தொடர்ச்சியாக காந்தி ஏன் பெரோஸ்கான் என்று வைத்துக் கொள்ளக்கூடாதா? தந்தை பெயரை ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது? யாரும் வைக்கல. என்ன காரணம்னா ஓட்டு எப்படி வரும்? வச்சாதான் ஓட்டு வரும். ஒரு நிமிஷம், ஓட்டு வரும். ஏன்னா காங்கிரஸ்ல பாரம்பரியமான ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் மகாத்மா காந்தி அடிக்கும். இந்தியாவுடைய மகாத்மா தந்தை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர், அந்த மனிதனுடைய பெயரை பின்பற்றினால்தான் நாம் வாக்குகளை வாங்க முடியும் என்கின்ற ஒரு சுயநல அரசியல் நோக்கத்திற்காகத்தான் அந்த பெயர் வைக்கப்பட்டது என்பது இந்த ஆணித்தரமான கருத்து. மற்றபடி வேற ஒன்றும் காந்தி மேல அவருக்கு பற்று அல்ல. இன்னும் சொல்ல போனா காந்தியை அதிகம் கொண்டாடியது, அவருடைய தூய்மை பணியை ஒரு திட்டமாக எடுத்து சென்றது நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு அவர் செய்த தூய்மை பணியை அழகா கொண்டு போய் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலும் கொண்டு போய் அவருடைய தூய்மை பணியை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் எதெல்லாம் செய்ய விரும்பினாரோ அதை பாஜக செய்து கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் செய்யல. இதை விட முக்கியம்,
காங்கிரஸ் காரிய கமிட்டியில அன்னைக்கு பிரதமருக்காக தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் யாருன்னு கேட்டா நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். உடனடியாக காந்தி அவர்கள் தலையிட்டு நேருக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டதால் சர்தார் வல்லபாய் பட்டேல் விட்டுக் கொடுத்தார்கள். அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலையே கைவிட்டது காங்கிரஸ். அவருக்கு இன்னைக்கு சிலை வைத்திருக்கிறது யாருன்னு கேட்டா நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதருக்கு இன்னைக்கு பாஜக சிலை வைத்திருக்கிறது. அதனால பெயரை மட்டும் வைத்துக் கொண்டால் பத்தாது. காந்தி, உண்மையான காந்தியை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும். அதை காங்கிரஸ் செய்யவில்லை. நான் முதல்ல இந்த கருத்து நான் பதிவு செய்யறேன். ரெண்டாவது அவர் சொன்னாரு இவ்வளவு பேர் வாரிசுகள் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. எங்க பாரத பிரதமர் ஒருபோதும் வாரிசுகளை சாடவில்லை. நீங்க இன்னைக்கு ராகுல் காந்தி கட்சியில் இருந்து இன்னைக்கு நம்முடைய கார்கே அவர்கள் இன்னைக்கு அவருக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கார் தலைவரா. ஆனா முன்னிலைப்படுத்துவது யார்? ராகுல் காந்தி. இப்ப அந்த கூட்டணியில ராகுல் காந்தியுடைய பெயரை ஏற்றுக்கொள்ள யாருமே தயாரா இல்லை. மம்தா அவர்களும் இன்னும் எதிர்கட்சி தலைவரே முடிவு செய்ய முடியல அவனால. அந்த அளவுக்கு அந்த குடும்ப அரசியலை வெறுக்கின்ற அந்த கூட்டத்துக்குள்ளேயே இவர்கள் வெறும் கார்கேவை முன்னிலைப்படுத்திவிட்டு எப்படியாவது ராகுலை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் ஆசைப்படுகிறார்களே, அதுதான் டைனாசிட்டி, அதுதான் இளவரச சிஸ்டம். அதைத்தான் மோடிஜி சொல்றாரு. ஏன் உங்களுக்கு வேற ஆள் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியில நீங்க இருக்கிற தலைவர்ல எடுத்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள், இதுக்கு முன்னாடி தலைவர்கள், அதுக்கு முன்னாடி தலைவர்கள் வாரிசு யாராவது மேல இருக்காங்களா? ஒரு முக்கியமான மையக்குழு, அந்த குழுவுல முடிவெடுக்கின்ற விஷயங்கள்ல யார் இருக்கா? பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியில பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, வதேரா காந்தி இவங்க எடுக்கிற முடிவு தான், இவங்க எடுக்கிறது தான் இந்த முடிவினுடைய குழுவா அமைகிறது. இதைத்தான் சொல்றோம் டைனாசிட்டின்னு சொல்றோம். இதுக்கு நான் பதில் கொடுத்துறேன். ரெண்டாவது, அவர் சொன்னாரு மோடியை மீறி செயல்படணும். மோடியை மீறி ஏன் செயல்படணும்? ஒருவரை தலைவரா ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவர்களை பின்பற்ற வேண்டும்ங்க. அதுதானே கட்டுப்பாடு. எங்க கட்சியில பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது. எப்ப வரைக்கும்? குழு கூட்டி முடிவெடுக்கின்ற வரைக்கும் நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஆனால் குழுவெல்லாம் அமர்ந்து ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை பின்பற்ற வேண்டும். இதுதான் கட்சி கட்டுப்பாடு. இதுதான் செய்யணும். ஆனா உங்களுடைய கட்சியில ராகுல் காந்தி சொல்றதுதான் வேதவாக்கு. அவர் எதை சொல்லாலும் அதை மீறி யாரு பேசினாலும் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதுதானே காங்கிரஸ் கண்ணி. அப்ப காங்கிரஸ் கட்சி குடும்ப கட்சி இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒருவர் பேசுகின்ற பொழுது அதை அத்தனை தலைவர்களும் பின்பற்ற வேண்டும் என்கிறதுதான் குடும்ப கட்சி. ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியில ஒவ்வொரு தலைவர்களும் கருத்தை பதிவு செய்வார்கள். சுதந்திரம் இருக்கிறது, ஜனநாயகம் இருக்கிறது. அதை செய்து என்று கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டால், குழுவாக கூடி முடிவெடுத்து விட்டால் அதை பின்பற்றுவார்கள். இந்த ரெண்டு வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியில முழுமையாக கிடையாது. அதை ஒண்ணு பதிவு செய்யறேன். மூணாவது, இவர் இன்னொரு சொன்னாரு மக்களா முடிவு செய்யறாங்க. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் திமுக அப்படித்தான் செய்யுது. இவர்களை விட்டால் வேறு தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற முடிவு தான் இவங்க செஞ்சிருக்காங்க. மற்றவர்கள் வராமல் பார்த்துக் கொள்வது, பிரிவினவாதத்தை உண்டாக்கி மக்களை பிரித்து வைப்பது. 10 பேர் இருந்தா 10 வகையா பிரிக்கிறது. இவன் இந்த ஜாதியை சார்ந்தவன், இவன் இந்த மதத்தை சார்ந்தவன், இவன் ஆரியன், இவன் திராவிடன், இவன் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன், இவன் இந்த மொழி பேசுபவன், இவன் இந்த மொழிக்கு ஆகாதவன், இவன் இந்திக்கு ஆதரவானவன், இவன் சமஸ்கிருதம் பேசுபவன். இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக பேசி பேசி ஒரு 10 பேருக்குள்ள 10 குழுக்கள் உருவாக்குறது. அப்படி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து ஒரு குடும்பம் மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருப்பதுதான் குடும்ப அரசியல். அதைத்தான் காங்கிரஸ் அங்க செய்யறாங்க. 60 ஆண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி ராஜீவ் காந்தி எதிர்த்தார், நேரு ஆகாது என்று சொன்னார். இன்னைக்கு ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். இது எவ்வளவு காமெடி! இவர்கள் தந்தை செய்ய தவறியதை, இவர்கள் பாட்டி செய்ய தவறியதை, இவர்கள் கொள்ளுத்தாத்தா செய்ய தவறியதை இன்னைக்கு ராகுல் காந்தி நான் செயல்படுத்தும் அப்படிங்கிறார். 60 ஆண்டு காலமாக சொன்ன அதே கதையை திரும்ப இப்போ சார், இப்போ சந்திரசேகர் சார், இப்போ நீங்க நாங்கள் பல்வேறு தலைவர்கள், பிரதமர்கள் எல்லாம் அமர்த்தி அழகு பார்த்து சொன்னாலும் கூட சீதாராம் கேசரி அவர்கள் தலைவராக இருந்தப்போ சார், ஒரே ஒரு விஷயம் நீங்க ஒன்றை கேட்க விரும்பல. நான் 2-3 உதாரணங்களை சொன்னேன், அதை பத்தி பதிலே சொல்லல. எல்லாவற்றுக்கும் வரிக்கு வரி பதில் சொன்னவரு
தேவகவுடா கட்சி என்ன குடும்ப கட்சி இல்லையா, அதோடு ஏன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், ஏன் வேலை அந்த மாதிரி நான் ஒரு 5 கட்சி சொன்னேன், அவர்களோட கூட்டணி இருக்கிற கட்சியே சொன்னேன். ஆனா அதை பத்தி நான் எதையுமே பதில் அவர்கள் சொல்றேன் சார், பதில் சொல்றேன், பதில் சொல்லல. பதில் பதில் சொல்றேன் சொல்ல சார். ரெண்டாவது நான் என்ன சொல்லி சொல்றேன், இது எதற்கு என்று சொன்னால், இதை பற்றி எதற்காக குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு ராகுல் காந்தியே எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு என்ன 10 வருட ஆட்சி காலத்துல அவர் நினைத்திருந்தால் பிரதமராக வந்திருக்க முடியும், 2வது காலத்துல கூட பிரதமராக வந்திருக்க முடியும். ஏன்னா அப்பொழுது எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை. மன்மோகன் சிங் அவர்கள் கூட நீங்க பிரதமர் பதவியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது பதவி மறுப்பாளராக அறியப்பட்டவர் தான் ராகுல் காந்தி என்பதை இங்க பதிவு பண்ண விரும்புறேன். 2வது, நீங்க ராகுல் காந்தி மட்டும் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்றாரு அப்படின்லாம் கேக்குறீங்க. 2011 ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுக்கப்பட்டு விட்டது. அதை 2015 வரை கன்சல்டேஷன்ல இருந்த பொழுது அதனை 2014 ஆட்சிக்கு வந்த மோடி அவர்கள் அரசாங்கம் அதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க, அதை ரெவியூ பண்றதுக்கு. அந்த ரெவியூ பண்ண கமிட்டி அதற்கு பிறகு அதை வெளியிடவில்லை. அடுத்தது 2021 மறுபடியும் சென்சஸ் எடுக்க வேண்டும். ஆனால் கொரோனாவை காரணம் காட்டி அது தள்ளி வைக்கப்பட்டது தான். அதற்கு பிறகு எடுக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. 2வது, நீங்க எதற்காக இந்த வாரிசு அரசியலை பற்றி இங்கு பேசுகிறோம் என்று சொன்னால் கூட, இவர்களுடைய முரண்பாடுகள், பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு கட்சி என்று சொன்னால் இந்தியாவில் அது பாஜக, பிரதமர் மோடி தான் என்பதை நம்ம பல விதங்கள்ல இந்த பிரச்சாரங்கள், இந்த 2024 தேர்தலிலேயே நான் குறிப்பிட முடியும். ஒன்று, நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி இப்ப இவர் சொல்றார். நாங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் கூட ராஜீவ் காந்தியே செய்ய தவறியதை கூட செய்கிறார் என்று சொன்னால் கூட அதை ஒரு ரெஃபார்மா தான் எடுத்துக்கணும். ஏன் அவர் செய்ய தவறியதை இவர் செய்யக்கூடாது என்று எதுவும் கிடையாது. இப்போ கடந்த காலங்களில் தவறியதையெல்லாம் செய்வதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்துல அடுத்தடுத்து மெருகேற்றி கொண்டு செல்வதுதான் ஜனநாயகம். அதை குதி தோண்டி குறைப்பது ஜனநாயகம் கிடையாது. நீங்க பிரச்சாரத்துல என்ன சொன்னீங்க, நீங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க, பிரச்சாரத்துல ஃபுல்லா என்ன சொன்னீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசல. ஆனா இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பை இன்றைக்கு பீகாரில் அவர்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிற வகை வலியுறுத்துகின்றன. அதற்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி இவர்கள் நாங்கள் குழுவாக முடிவெடுக்கிறோம், கூடி முடிவெடுக்கிறோம், அப்படின்லாம் சொல்றாரு. இந்த தேர்தலிலேயே எங்கேயாவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பிரதமர் உச்சரித்திருப்பாரா என்று கேட்டால் இல்லை. இதுவரைக்கும் என்ன சொன்னார் அவரு பிரச்சாரத்துல எல்லாம்? மோடி சர்க்கார் தான் சொல்லிட்டு இருந்தாரு. 2வது, நீங்க மத்தியிலும் மாநிலத்திலும் இரட்டை இன்ஜின் ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு என்ன? மத்தியிலும் பாஜக ஆட்சி இருக்கணும், மாநிலத்திலும் பாஜக ஆட்சி இருக்கணும் அப்படின்றதுதான் அவர்களுடைய எதிர்கட்சியே இருக்கக்கூடாது, காங்கிரஸ் முக்து பாரத் இந்த லெவலுக்கு தான் பேசினாங்க. அதாவது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி என்று சொன்னால் அது பாஜக. அதாவது தாங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். அது எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி. 25 ஆண்டுகள் தங்களுடன் கூட்டணி கட்சியாக இருந்த சிவசேனாவையே உடைத்தவர்கள் தானே அவங்க. அதற்கான பலன் அங்க அன்னைக்கு மகாராஷ்டிரால தோல்வி அடைந்திருக்காங்கன்றதையும் நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இரட்டை இன்ஜின் அரசு வேண்டும், மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்களுக்கு இன்றைக்கு மக்கள் என்ன பாடம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே மாநில கட்சிகளின் தயவில் தான் நீங்கள் கூட்டணி ஆட்சியை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு ஜனநாயகம் உங்களை தள்ளி இருக்கிறது என்பதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். 2வது, இன்னொன்று சொன்னாங்க, நீங்க அந்த 370 ஆர்டிகல் 370 இவர்கள் வெற்றின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு என்னாச்சு, ஒரு மாநிலத்தோட நீங்க சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணீங்க. இன்றைக்கு 2 மாநிலங்கள் உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற ஆதரவு தருகின்ற பீகாரும் ஆந்திராவும் உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கறாங்க. அதற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய, செவி சாய்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இன்னொன்று, அக்னிவீர் திட்டம் இவர்களுடைய ஒரு முக்கியமான திட்டமாக சொல்லப்பட்டது. அக்னிவீர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் பீகாரில் உள்ள எல்லா கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் இன்று இருக்கிறது. அதையும் நீங்கள் இன்றைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போல ஒவ்வொன்றையும் இவர்கள் என்ன சொன்னாரு, பிரதமர் மோடி என்ன சொன்னாரு, என்னுடைய உயிர் இருக்கும் வரை மத ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அனுமதிக்கவே மாட்டேன் என்று அவர் சொன்னார். ஆனால் நாங்கள் கூட சொல்லவில்லை. மத ரீதியான இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திலேயே இந்தியாவில் கிடையாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதை வலியுறுத்தி பேசிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 4% வழங்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஓபிசியில் சேர்த்து வழங்குவோம் என்று. அதை மறுபடியும் அவருடைய மகனாக இருக்கிற நர லோகேஷும் அதை வலியுறுத்தி இன்றைக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அது இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் காங்கிரஸ் பண்றது அல்லது எதிர்கட்சிகள் பண்றதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அதற்கு பதில் அளித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு மகன் என்ன சொல்லியிருக்காரு, இது கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம குடும்ப அரசியல் ராகுல் காந்தி சொன்ன விஷயத்தை பேசாம மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம்.
இல்லையே, ராகுல் காந்தி என்ன குடும்ப அரசியல் சொல்றீங்க நீங்க? அவர் வந்து எத்தனை வருடமா எம்பியா இருக்காரு நீங்க சொல்லுங்க. மக்கள் அங்கீகரிச்சுதான் இன்னைக்கு மோடி அவர்களை கூட இன்னைக்கு வாரணாசி கொஞ்சம் கொஞ்சமாக நிராகரித்து இருக்கிறது. 4.5 லட்சம் ஓட்டுல கடந்த முறை ஜெயித்த மோடி இன்றைக்கு 1.5 லட்சம் ஓட்டுல தான் ஜெயிக்க முடியுது. முதல் 4 ரவுண்ட்ல பின்தங்கி தான் இருந்தாரு. ஆனால் இன்றைக்கு 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் அங்கீகரித்திருக்காங்க அவரை. மக்கள் அங்கீகரித்த பிறகு யாராக இருந்தால் என்ன, யாருடைய மகன் என்பது அல்ல, நீங்க மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற்றிருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். அது மாதிரி எத்தனை காலம் ஆட்சி செய்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்ல, நீங்க ஆட்சியில என்ன செஞ்சீங்க, உங்களை வரலாறு எப்படி சொல்லும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இவர்கள் சும்மா அந்த நாகராஜ் சார், இப்போ வந்து அவர் சொல்றது, சந்திரசேகர் சார் சொல்றதை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மக்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அதனால வந்து நீங்க எப்படி புறக்கணித்து விட முடியும்? மக்கள் ஏற்று வெற்றி பெற்ற காரணத்தால் தானே எல்லாமே ஸ்டாலினா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எல்லாம் மக்கள் வாக்களித்து தானே வந்திருக்கிறாங்க. கனிமொழியாக இருந்தாலும் சரி, அவங்க தூத்துக்குடி 2 முறை எல்லாம் வந்து வெற்றி பெற்ற பிறகு தானே அந்த பதவியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் எப்படி நீங்கள் வாரசேர சென்ற விஷயத்தை சொல்லுவீர்கள்னு அவர் சந்திரசேகர் அவர் முன்வைக்கிறார்கள் கேள்விகளை. கொஸ்டின் ரொம்ப நியாயமான கொஸ்டின், நான் அதுல மாற்று கருத்து இல்லை, அதை ஏற்றுக்கொள்கின்றேன். அதேதான் கர்நாடகாவில் நம்முடைய அமைச்சா இருக்கக்கூடிய தேவகவுடா குடும்பத்தில் வந்தவங்களுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய பல்வேறு தலைவர்கள் சொன்னார், எல்லாம் பட்டியலிட்டார், எல்லாமே சமுதாயம் சார்ந்த ஒரு கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள், ஒரு இந்துத்துவா சார்ந்த கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள். அந்த வகையில் அந்த குடும்பம் சார்ந்தவர் வந்திருக்கின்றார்கள். மக்கள் கொடுத்த தீர்ப்பின்படி அவர்கள் எம்பியாக இருக்கிறார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, காங்கிரஸ் என்ற இந்த குடும்பம் ஆட்சியில் இருந்த பொழுது செய்த ஊழல்கள் எத்தனை, செய்த முறைகேடுகள் எத்தனை? ஓபரஸ் ஊழல் இருந்து, தன் இத்தாலியிலிருந்து வந்து ஒருவர் இங்க வந்து ஒரு இடைத்தரகராக இருந்து பீரங்கிகள் எல்லாம் விற்று இந்தியாவுடைய ராணுவத்தை பலவீனப்படுத்தும் அளவுக்கு ஒரு குடும்பமுடைய ஆதிக்கம் இருந்தது என்றால் அது தவறில்லையா? ஒன்று. இரண்டாவது நான் கேட்கிறேன், உங்களுடைய காலத்தில் நான் பட்டியலிட முடியும் எவ்வளவு ஊழல்கள் நடந்தது உங்களுடைய குடும்ப ஆட்சியில, அதுக்கெல்லாம் யார் காரணத்தாவாக இருந்தார்கள்? நான் அந்த காரணத்தை தான் நான் கேட்கிறேன். ஏன் குடும்ப ஆட்சி வேண்டாம் என்று சொல்றோம் அப்படின்னா, இந்த குடும்பம் சார்ந்த ஆட்சியின் காரணமாக ஊழல்கள் அதிகரிக்கிறது. உங்களோட ஆட்சியில நீங்க 50 ஆண்டு காலம் இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள், நேரு அவர்கள், அதே போல நரசிம்மராவ் அவர்கள், மன்மோகன் சிங் அவர்கள் இவரெல்லாம் செய்த ஆட்சியில போர்பஸ் பீரங்கி ஊழல், நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையில நடந்த ஊழல் இப்ப வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய சொத்தை முழுமையாக காங்கிரஸ் குடும்பம், சோனியா காந்தி குடும்பம் அபகரிச்சிருக்கிறது, குறைந்த விலைக்கு வாங்கி இருக்கிறது, அதுல இடி கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க 2G ஊழல், 2 குடும்பமும் சேர்ந்தாங்க, அங்க ஒரு குடும்பம், இங்கே ஒரு குடும்பம், மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு வழக்கு போய் கொண்டிருக்கிறது. ஆதர்ஸ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம், கோல் மைனிங் ஸ்கேம், ஹெலிகாப்டர் வாங்குற சோப்பர் ஸ்கேம், சத்தியம் ஸ்கேம், டட்ரா ட்ரக் ஸ்கேம், ஐபிஎல் ஸ்கேம். இல்ல இப்படி வந்து ஏறக்குறைய 35க்கு மேற்பட்ட ஊழல்களை பட்டியலிட முடியும். இது குடும்ப ஆட்சியினுடைய மிக மோசமான விளைவு. இது இந்திய தேசத்தை முழுமையாக பாதிக்கிறது. அதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டா குடும்ப அரசியல். அதான் நாங்க சொல்றோம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியில 10 ஆண்டு காலமாக கத்தி கதறி தேடி பார்த்தும் கூட ஒரு ஊழலை நீங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீங்க ரஃபேல் என்று கத்தினீர்கள், கடைசியில சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு சொல்லிடுச்சு, ஒழுங்கா மன்னிப்பு கேளு, சும்மா பொய் சொல்லாத. மன்னிப்பு கேட்டுதான் ராகுல் காந்தி வெளியே வந்தார். பெகாசஸ் பத்தி சொன்னாங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கட்ட கொண்ட நிகழ்ச்சியோட சுருக்கமாக உங்கள் கருத்தை தெரிவிக்கிறேன் சார். இல்ல, நான் சொல்ற விஷயம், சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி நான் நண்பர் சொன்னாரு. காங்கிரஸ் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது கர்நாடகாவில். ஏன் வெளியிடல? ஏன்னா ஒரு குடும்பம் ஆட்சி செய்கின்ற பொழுது மற்ற சமுதாயங்களுக்குரிய சமத்துவம், மகத்துவம் கிடைப்பதில்லை. ஒரு குடும்பம் முழுமையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது, அனைத்து மக்களையும் சென்று அதிகார பகிர்வு சேர்வதில்லை என்கிறதுதான் பிரச்சனை. அங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிட்டால் நிச்சயமாக அங்கு யார் தலைவர் என்ற பிரச்சனை வெளிப்படும். இதுதான் பீகாரில் நடந்துச்சு. அதனாலதான் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் சரி, பால தங்கோட வச்சுக்காம மத்த கூடல தள்ளி விட்டுட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நீங்க எடுக்கல? நீங்க ஆள்ற மாநிலத்தில் எடுக்க முடியும். எடுத்தா
காங்கிரஸுடைய குட்டு வெளிப்பட்டு விடும். இன்னொன்னு, எடுக்க வைத்தால் பிஜேபிய சாதி கலவரத்தை மூட்டி விடலாம். இதுதான் காங்கிரசினுடைய பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. அதனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மோடியை போன்ற வலிமையான திறமையான பிரைம் மினிஸ்டர் என்னைக்கும் ஈல்டாக மாட்டார். 240 தொகுதியில கூட்டணியோட இன்னைக்கு 303 வந்திருக்கிறோம். பலமான இடத்துல அமர்ந்திருக்கிறோம். காங்கிரஸ் போல 100 வச்சுக்கிட்டு 110 வச்சுக்கிட்டு ஆட்சி செய்த கட்சி அல்ல நம்முடைய எங்களுடைய கட்சி. தெரிவிக்கலாம் சார். சந்திரசேகர் சார், உங்க இறுதி கருத்தை நீங்க தெரிவிக்கலாம். முதல்ல ஊழல் இந்த பட்டியல் எல்லாம் வாசிச்சாரு அவரு. முதல்ல நான் முன்பே சொன்னேன், ஒரு விரல நீட்டுறப்போ உங்களை நோக்கி 4 விரல் இருக்குன்னு. ரஃபேல்ல கூட ஊழல் இல்லை என்று சொல்லவில்லை. இவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு வெளில வந்தாருன்னு சொல்றாரு. ராகுல் காந்தி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டே கூறிவிட்டது என்று சொன்னதற்காகத்தான் மன்னிப்பு கேட்டார். அது தவறான வார்த்தையை குறிப்பிட்டு விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டாரே தவிர ஊழல் இல்லை என்று சொல்லி மன்னிப்பு கேட்கல. ஒன்று. இரண்டாவது, இந்த 10 வருடத்துல ஏற்கனவே அந்த ஊழல் இந்த ஊழல்லாம் பட்டிட்டார்ல, இந்த 10 வருடத்துல எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் இவர்கள் என்று கேட்டால் அது இல்லை. ஏனென்றால் அது எல்லாமே பொய்யான தூக்கி என்று ஒரு பொய்யான ஒரு கிரியேஷனை சொல்லி நம்ம நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இல்ல, அவர் அவ்வளவு ஊழல் பட்டியலிட்டதுனால இவர்கள்ட்ட 2-3 ஊழலை மட்டும் சொல்றேன். இப்ப தேர்தல் கருத்து திணிப்பு மூலமாக பங்குச்சந்தையில பல லட்சம் கோடி ஊழல் செய்தது இருக்கிறது. இவர்கள் மீதே பிரதமர் உள்துறை அமைச்சர்கள் மீதே நேரடியாக குற்றச்சாட்டு இருக்கு. ஒன்று. அதே போல அதானி அம்பானிக்காக இவர்கள் செயல்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. 7.5 லட்சம் கோடி ஏஜி ஊழல் இருக்கிறது. பிரதமருடைய PM கேர்ஸ் அது ஃபண்டுல ஊழல் இருக்கிறது. அது போல தேர்தல் நிதி பத்திரங்களில் செய்த ஊழல்கள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் வரிசை கட்டி இருக்கும் பொழுது இவர்கள் திசை திருப்பி இந்த ஊழல் அந்த ஊழல் பட்டியல் வாசிக்கிறாங்க. அது ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தல் என்பது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லுவேன். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள்னு சொல்லுவாங்க. இவர்கள் நினைக்கின்ற மாதிரி எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியாவை உருவாக்க நினைத்தார்கள். அதற்கு மக்கள் ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற இவர்களுடைய நோக்கத்திற்கு, மோடி அவர்களுடைய நோக்கத்திற்கு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாராளுமன்றத்தை செம்மையாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த தேர்தலுடைய தீர்ப்பு என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி சார். நேர்களே, நேற்று ராஜீவ் காந்தி அவர்கள் வாரிசு அரசியல் பாரதிய ஜனதா கட்சியிலும் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை கூறியிருந்தார். அதை பற்றி நம்மிடம் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி நாகராஜ் அவர்கள் வந்தார்கள். மிக்க நன்றி சார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சந்திரசேகர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி சார். நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.